Hello freaks. So it's a very interesting video because how can you pay your own college fees? So நீங்க யோசிக்கலாம், why Nandi is saying this? Have Nandi paid her own fees அப்படின்னு சொல்லி? Yes, I did. But நான் வந்து என்னோட 4th year of engineering தான் வந்து I was able to do it because அதுக்கு முன்னாடி வந்து I didn't know how to do it. And so I thought இப்போவே வந்து நான் வந்து உங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கணும். So you can become a person who can pay your own college fees. சரியா? Actually இது college fees pay பண்ணோம். அதுக்கு தான் parents இருக்காங்கல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். But there are two things which I personally believe. So ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து you will know how to make money. இந்த உலகத்துல மணி மேக் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், which is a very crazy thing to learn. And second thing is you in a way reduce your parents burden. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அது. ஸோ அண்ட் ஆல்சோ யூ வில் நோ ஹவு டு மேனேஜ் மணி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் மேக்கிங் மணி யூ வில் லேர்ன் அ லாட், யூ வில் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அ லாட். ஸோ அதனால தான் வந்து ஐ வாண்டட் டு மேக் திஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் திஸ் மீ Nandi, your best friend, and share this video with your friends because நிறைய வந்து only when you find people of like-mindedness you will be able to grow yourself as well. So அதனால வந்து share it with your friends. Whom do you think that will be accompanying you with this process? சரி, okay, start பண்ணிடலாம். And there is one more interesting thing, interesting announcement at the end of this video. So last வரைக்கும் வந்து பாருங்க, அந்த announcement என்ன அப்படின்னு தெரியும். இப்போ வந்து let's get started. So first thing என்ன அப்படின்னா, first வந்து to be frank, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து வித்தவுட் ஸ்கில்ஸ் மேக்கிங் மணி வித் ஸ்கில்ஸ். வித்தவுட் ஸ்கில்ஸ் மேக்கிங் மணி தான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஷார்ட்கட் மணி மேக்கிங் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ வித்தவுட் ஸ்கில்ஸ் மணி மேக்கிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப்ல வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்போ வித் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக வந்து மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இன்டர்ன்ஷிப். பிகாஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து மணி வந்து மேக் பண்ண முடியும். சரி, இன்டர்ன்ஷிப் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டர்ன்ஷிப் அப்படின்னாவே எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு கோடிங் கற்றுக்கிட்டு தான் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும், இல்லை வந்து ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிட்டு தான் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்ல வரல, ஜென்ரலாக ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப். இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணலாம். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா ஷார்ட் டேர்ம் மணி மேக்கிங் வந்து உங்களால் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களோட பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இன்டர்ன்ஷிப். பட் நிறைய பேருக்கு இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ பெஸ்ட் விஷயம் எப்படி இன்டர்ன்ஷிப் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா லிங்க்டின்ல தான். ஸோ லிங்க்டின்ல நீங்கள் எப்படி வந்து இன்டர்ன்ஷிப் தேடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் இன்டர்ன்ஷிப் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. மார்க்கெட்டிங்கா, இல்லை வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் இன்டர்ன்ஷிப்பா, இல்லை வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஒரு மேனேஜிங் ரோல்ஸ் வந்து பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரோலுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்களால் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க ஆரம்பிங்க. நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸ் என்னென்ன இருக்கு லிங்க்டின்ல அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் அப் ரேஞ்சில் இருக்கிற கொஞ்சம் குட்டி நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனியாக வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸ், ஓகே. ஸோ பார்த்துட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னு வந்து லிங்க்டின்ல காட்டும். ஸோ அந்த எம்ப்ளாயீஸை யாராவது ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணி tell them that you can help them with this role, ask them if they have any openings. இந்த மாதிரி வந்து ஒரு கேஷுவல் டாக்ல தான் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும், நிறைய நெட்வொர்க்கிங் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து do this kind of things. So this is one thing. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன, ரொம்ப ஈஸியாக earn பண்ணுறதுக்கு வந்து இது வந்து வித்தவுட் ஸ்கில், ஓகே. ஸோ வித்தவுட் ஸ்கில் என்ன அப்படின்னா ஃப்ளிப்பிங். ஸோ ஃப்ளிப்பிங் என்ன அப்படின்னா, யூ கெட் ஆர் யூ பை சம்திங் ஃபார் அ வெரி லெஸ் ப்ரைஸ் அண்ட் யூ செல் இட் ஃபார் சம் ப்ராஃபிட். ஸோ ரீசெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் ஆக்சுவலி ரீசெல்லிங் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அது செகண்ட் ஹேண்ட் பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்க. செகண்ட் ஹேண்ட் பொருள் மட்டும் ரீசெல்லிங் கிடையாது. ரீசெல்லிங் அப்படின்னா ஒரு புது பொருள் கூட வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்து ஆர் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்கி அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செல் பண்ணலாம் ப்ராஃபிட் வச்சு.
அண்ட் ஒன் பெஸ்ட் வே டு டூ திஸ் இஸ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ். நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜுவல்லரி செல் பண்றாங்க, இல்லை டாய்ஸ் செல் பண்றாங்க, இல்லை புக் செல் பண்றாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் நிறைய விஷயம் செல் பண்ணிட்டு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மேனுஃபேக்சரை வந்து அவங்க பார்த்து வச்சுப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து அவங்க சப்ளை வாங்கிட்டு அதை வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் வச்சு செல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ண தெரியும், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா இது செம்ம கிரேசியான ஒரு பிஸ்னஸ். சூப்பராக வந்து நீங்கள் வந்து இதில் செல் பண்ணி ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே வந்து ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண சொல்லி இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோவர்ஸ் பிடிச்சி வந்து நீங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து பார்ட்டர் பேஸ்லேயே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்குலாம் வந்து கேஷ்லாம் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட் சென்ட் பண்ணால் போதும், ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்சஸை வந்து டார்கெட் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்சஸ்க்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஃப்ரீ ப்ரொமோஷன். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அதுவும் ஒரு இன்கம் சோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால வி கேனாட் டெல் தெம் டு டூ இட் ஃபார் ஃப்ரீ பிகாஸ் தட்ஸ் ஒன் ஆஃப் தர் இன்கம் சோர்ஸ். அவங்க இன்கம் சோர்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் அ பாயிண்ட், ரைட்? ஸோ அதனால வந்து கொஞ்சம் கம்மி ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணி பார்ட்டர் பேசிஸில் வந்து நீங்கள் ப்ரோமோட் பண்ணிக்கலாம் உங்கள் பேஜை. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கான்டென்ட் கிரியேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது எடுத்த உடனே யூ கேனாட் மேக் மணி, பட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் வந்து மணி மேக் பண்ண முடியும். ஒரு 6 months வந்து கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து கிடச்சிருவாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நான் என்ன சொல்வேன்னா யூடியூப் நான் சொல்லுவேன். பிகாஸ் யூடியூப்பில் தான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூடியூப்பும் உங்களுக்கு வந்து ஆட்ஸ்க்கு பே பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து உங்களுக்கு பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் வர ஆரம்பித்தாதான் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் வராது. வந்தால் கூட பார்ட்டர் பேசிஸில் இப்போ நான் சொன்னேன்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டர் பேசிஸில் தான் வரும் தவிர உங்களுக்கு பேமெண்ட் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா யூடியூப் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சும்மா ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அப்புறமா பிக்கப் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் வெரி குட் பர்சன் இன் யுவர் ஸ்டடீஸ், உங்களால் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் காலேஜ் ஃபீஸான பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டிங்களே, ஸோ ஸ்கூலில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்அகாடமி மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணலாம். செம்மையாக பே பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ அதனால் நீங்கள் டீச்சராக ஜாயின் பண்ணிட்டு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு டாபிக் வந்து கிளாஸ் எடுத்தால் மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்துடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு வே டு ஏர்ன் மணி. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஆன்லைன் டியூட்டரிங் வந்து பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ உங்களுக்கு ஸ்கூல் பசங்களை வந்து ஒரு சின்ன குட்டி பசங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 5th standard வரைக்கும்லாம் கூட வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் டியூஷன் எடுக்க முடியும்ல. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் டியூட்டரிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூம் ஒரே ஒரு ஜூம் கிளாஸ் இருந்தால் போதும். இல்லை கூகுள் மீட் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் கூகுள் மீட் கூட இருக்கலாம். ஸோ இந்த கூகுள் மீட்லேயே வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம், அவங்களோட டவுட் சால்வ் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து அந்த டவுட் சால்விங்க்கு வந்து ஆளுலாம் இருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கும் வந்து அவ்வளோ சில பேர் வீட்டிலலாம் படிச்சு கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் டியூஷன் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் டியூஷன்ஸ் வந்து இப்போ பைஜூஸ் அன்அகாடமிலாம் வந்து இப்படி தானே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறது, பட் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. பட் நீங்களும் வந்து இஃப் யூ ஹேவ் தட் ஸ்கில் யூ வில் பி ஏபிள் டு டீச் இல்லை. ஸோ அதனால வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்ஃபேக்ட் உங்கள் ஏரியாவில் இருக்க பசங்க இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பசங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்டார்டிங் பேசிக்காக வந்து யூ கேன் கெட் ஸ்டார்டட் ஆன்லைன் டியூட்டரிங்லேருந்து. ஸோ தட் ரியலி இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஃபார் ஏர்னிங் மணி. ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் வந்து கேஷ் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்போ அமேசானில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி இகாமர்ஸ் சைட்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை
அடுத்தவங்களுக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த கோடு வச்சு நீங்கள் அடுத்தவங்களுக்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும், ஒரு 5%. இல்லை ப்ராடக்ட் பொறுத்து, இப்போ பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இல்லை வந்து என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் யூ செல், உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். இப்போ ஒரு 10 பேருக்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் வே. இதுக்கும் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அந்த பேஜில் வந்து நீங்கள் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. யாராவது உங்களுக்கு பையர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு யாராவது வந்து உங்களை இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த லிங்க் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அந்த லிங்க்ல வந்து கிளிக் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் கூட வந்து ஒன் ஆஃப் தி டெக்னிக் டு ஏர்ன் மணி. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னா ஃப்ரீலான்சிங் தான். ஏதாவது ஒன்று ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு காப்பி ரைட்டிங் தான் கற்றுக்கணும், வீடியோ எடிட்டிங் தான் கற்றுக்கணும், இல்லை கான்டென்ட் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், இல்லை சோஷியல் மீடியா மேனேஜராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் கிடையாது. ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து யார் கீழேயும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் வரும், அதை நீங்கள் வந்து முடிச்சு கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ரீலான்சிங். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம். சோஷியல் மீடியாவில் எப்படி மார்க்கெட்டிங் நடக்குது, நீங்கள் வந்து எப்படி வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன ரோல் நீங்கள் ப்ளே பண்ணலாம், இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் லிங்க்டின்ல வந்து யூ கேன் அப்ரோச் பீப்புள் ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் கூட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட், இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு சின்ன பிராண்ட் கூட ஒர்க் பண்ணீங்க, அந்த சின்ன பிராண்டை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெரிய பிராண்டு கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களோட ஓன் சோஷியல் மீடியா கம்பெனியை கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சு உங்களால் வந்து ஒரு பிராண்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா there are so many plenty of ways to make money. Please start with any one of the thing, because once நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த கிக் ஸ்டார்ட் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தி பெஸ்ட் திங் அ பர்சன் கேன் டூ இஸ் ஸ்டார்ட் இஸ் ஓன் பிஸ்னஸ். இப்போ த அல்டிமேட் வே டு மேக் ஒரு உங்களுக்கான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா தட்ஸ் யுவர் பிஸ்னஸ். அண்ட் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களை இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து இன்ஃபேக்ட் நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் சொன்னேன்ல, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நிறைய பெரிய பிராண்ட்ஸே வந்து they got started only with இன்ஸ்டாகிராம் பேஜஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் நீஷ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த நீஷில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு, அந்த நீஷில் இருக்க அந்த மார்க்கெட் வந்து சரியில்லை, அந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தட் மைட் டர்ன் இன்டு யுவர் ஓன் பிஸ்னஸ். இப்போது சுகர் காஸ்மெட்டிக்ஸ் வந்து இத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் இஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட் இல்லை இப்போது. ஸோ அவங்க அப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியன் மார்க்கெட்ல வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு அப்படின்னு வந்து ஒரு இப்போ ஃபவுண்டேஷன் எல்லா கேர்ள்ஸ்க்கான இந்தியன் ஃபவுண்டேஷன் டோன்ஸ் வந்து சரியில்லை. ஸோ இந்த மார்க்கெட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஸோ அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது தான் வந்து ஒரு பிஸ்னஸ். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். ஓகே, அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸ்டார்ட் அப் அப்படின்னு இல்லைனாலும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு பக்காவாக தெரியும். நிறைய பேர் ஆக்சுவலி ஸ்கூல் பாய்ஸ், ஐ மீன் கொஞ்சம் ஒரு காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்து ஸ்னிக்கர்ஸ் செல் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து சில கேஜெட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடுவாங்க, இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் என்ன வேஸ், இது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, அந்த ஒரு வேலேருந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து பர்சனலி நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. ஆக்சுவலி பெரிய ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்கவங்கள தான் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கணும் அப்படின்னு இல்லை, ரொம்ப சின்ன ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட உங்களை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அந்த விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். இன்ஃபேக்ட் நான் வந்து பெஸ்ட் வே என்ன சொல்வேன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பில் போய் ஒர்க் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், அந்த விஷயம் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் டூ on your own once you are ready for it. So this is one best thing you can do. Actually, I think I've covered most of the things. இதெல்லாம் தான் வந்து one of the ways through which you will be able to make money. I made my money only using the online source. Okay,
ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல். நான் வந்து ஐ டிட் இட், அதாவது என்னோட 4th இயர் கேஷ் தான் வந்து என்னால் பே பண்ண முடிஞ்சுது. 1 2 3 இயர்ஸ் வந்து ஐ வாசன்ட் ஏபிள் டு டூ இட் பிகாஸ் ஐ டென்ட் நியூ ஹவு டு டூ இட். பட் நவ் யூ ஆர் வாட்சிங் த வீடியோ and I have told you so many ways through which you will be able to get started. ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்ல. கெட் ஸ்டார்டட் ரைட் அவே. ஏதோ ஒரு விஷயம் எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அதில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யூ வில் மேக் கிரேட் இன் யுவர் லைஃப். அண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அது என்னென்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து இனிமேல் ரெகுலராக வந்து எல்லா வீடியோலையும் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கமெண்ட் பண்ணுறதுலேருந்து ஒருத்தரை வந்து பிக் பண்ணி வந்து we will give shout out in the next video. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இனிமேல் வந்து கமெண்ட்ஸ் ஷவுட் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பிகாஸ் ஐ ஹவ் சீன் பீப்புள், நிறைய பேர் வந்து யூ ஆர் என்கேஜிங் வித் ஆர் வீடியோஸ். எங்களுக்கு ரொம்ப 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 வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு லுக் அட் ஆல் தீஸ். அண்ட் நிறைய யங் பீப்புள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து that is why we started Curious Freaks. That is why we are doing Tram Quest, to make that change in the young generation. So that's why, to motivate you, we thought we should do this shout out. So next video we'll be giving the comment shout out, and I'll come and meet you in the next video. Until then, it's bye from me.